அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது அர்த்த மச்சேந்திராசனா. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சில பேருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்காக ஒரு சில ப்ரிப்பரேட்டரி ஆசனாஸ், அதாவது முன்னாடி பண்ணக்கூடிய ஆசனாஸ்லாம் நம்ம பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆசனம் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ப்ரிப்பரேட்டரி ஆசனாஸ் நம்ம போயிடலாம். இதுல முதல்ல தண்டாசனம். இதுல இருந்து ஒரு காலை இப்படி மடக்கி வச்சிடுறோம். முட்டி நேரா வர மாதிரி இருக்கணும். இன்னொரு கால் இதை தாண்டி இப்படி வைக்கணும். இந்த கால் பாதமும் இந்த முட்டியும் ஒரே நிலையில இருக்கணும். இதுக்கப்புறம் எந்த கால் நம்ம இங்க மேல வச்சிருக்கோமோ அதோட கை இப்ப அதாவது நம்ம வலது கால் இங்க வச்சிருக்கேன்னா வலது கையை நம்ம பின்னோக்கி வச்சுட்டு நல்லா முதுகு தண்டை எழுத்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிட்டு இடது கையை மடக்கி இந்த கால் நல்லா தள்ளிட்டு இதோட முட்டியை பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு வலது பக்கமா நம்ம திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். முதல்ல தலையை மட்டும் தளர்த்திக்கணும். அதுக்கப்புறம் இடது கை, இடது கால், கால்கள் இது எல்லாமே முழுமையா தளர்த்திக்கணும். இப்போ இந்த மாதிரி ஆசனா பண்றதுக்காக தான் சுலபமா சில ப்ரிப்பரேட்டரி ஆசனாஸ் பண்ண போறோம். அது பார்க்கலாம் வாங்க. முதல் ஆசனா, முதல் பயிற்சி, காலை கொஞ்சம் நல்லா விரிச்சுக்கணும். இப்போ நம்ம உட்கார்ந்ததுல இருந்து நம்மளோட மேட்டோட இந்த பிரெத் அளவுக்கு நம்ம காலை விரிச்சு வச்சுட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கணும். நல்லா இந்த அளவுக்கு மேல் நோக்கி தூக்கிட்டு முதுகு தண்டை நேராக்கி அதுல இருந்து அப்படியே இப்படி முன்னோக்கி குனிரும். குனிஞ்சி இந்த 3 விரலை வச்சு நம்மளோட பெருவிரலை பிடிக்கணும். நல்லா முதுகு தண்டை நேராக்கி இப்படி கீழே கொண்டு வரணும். பச்சை மோட்டாசனா எப்படி பண்றோமோ அந்த மாதிரி நம்ம செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். நல்லா முதுகு தண்டை கீழே வரணும். சில வினாடிகள். இப்போ இது முன்னோக்கி நம்ம போயிட்டோம். எதுக்காக ட்விஸ்டிங் பண்றதுக்கு முன்னோக்கி பண்றோம்னா நம்மள முதுகு தண்டுக்கு நல்லாவே தளர்வடைறதுக்காக நம்ம ஃபார்வர்ட் பெண்ட் நம்ம பண்ணணும். இப்போ இதுலயே நம்ம என்ன பண்ணணும்னா ட்விஸ்டிங் பண்ண போறோம். அதாவது அதே மாதிரி இந்த 3 விரலை வச்சு இந்த இடது பெருவிரலை இப்படி பிடிக்கிறோம். பிடிச்சிட்டு நல்ல முதுகு தண்டை நேராக்கிடு. வலது கையை வச்சு இடது காலை பிடிக்கும். பிடிச்சிட்டு நல்ல முதுகு தண்டை நேராக்கி இந்த இடது கையை நல்லா பின்னோக்கி கொண்டு போயிட்டு வலது தொடையில கையை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இல்ல ஃபுல்லா வரல, இது வரைக்கும் தான் வருது, டச் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, வச்சுட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி இப்படி பின்னாடி பார்க்கணும். மார்பு பகுதி நல்லாவே விரியணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இப்போ வலது பக்கம் பார்க்க போறோம். இந்த 3 விரல்களை வச்சு இடது கையை வச்சு வலது கால் பெருவிரலை பிடிச்சி முதுகு தண்டு நல்லா நேரா ஆக்கிட்டு அதுமே திரும்பணும். அதே மாதிரி இப்போ இங்கே கால் பெருவிரலை பிடிக்க வரலன்னா, கை இப்படி வரைக்கும் வரலன்னா இங்கே தான் பிடிக்க வருதுனாலும் பரவாயில்ல. ஒன்று இங்கே இப்படி ஆங்கிள் பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அதுக்கும் மேலே எனக்கு இப்படிலாம் வருது, தொந்தி இருக்கு, என்னால் பண்ண முடியல அப்படின்னா கை கூட நம்ம இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கணும். ஸ்லவுச் பண்ணிட்டு இப்படி வச்சோம்னா வரவே வராது. முதுகு தண்டை நல்லா நேராக்கி ஓரளவுக்கு நல்லா இப்படி திரும்பிட்டு அதுக்கப்புறம் கையை பின்னோக்கி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். இவ்வளவுதான் வருதுன்னாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம மார்பு பகுதி எவ்வளவு நம்ம விரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கை பின்னோக்கி வந்துடும். நல்லா அப்படி கைகளை இப்படி தொடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். நம்ம இந்த கை ஒரு டார்கெட் மாதிரி நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கையை கொண்டு நம்ம தொடைப்பகுதியில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கதான் நம்மளோட மாறு பகுதியை நல்லாவே இப்படி விரிக்கும் போது கைகள் பின்னோக்கி நல்லாவே வரும். இல்லை இவ்வளவுதான் வருதுன்னா அதுலயே நம்ம நிறுத்திடக்கூடாது. கை எப்படியாவது இங்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இப்போ இதுலயே அடுத்த பயிற்சி நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒன்றும் இல்லை, காலை மடக்கிடுறோம். அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க மாதிரி பொசிஷன்ல வைக்க தேவையில்லை. ஒரு கால் 2 காலுமே இப்படி மடக்கி ரொம்ப இப்படி கிட்டக்க வரக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு தள்ளி வச்சுட்டு
இப்போ நம்ம எப்படி ட்விஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி வலது கையை கொண்டு வந்து இந்த காலுக்கு பக்கத்தில் உங்களால் இங்கே பிடிக்க முடிஞ்சால் பிடிக்கலாம், இல்லை கை கீழே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். பிடிச்சிட்டு கையை கொண்டு வந்து பின்னோக்கி இப்படி வச்சுட்டு இடது கையை இப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இப்போ வலது இடது கையை கொண்டு வந்து வலது காலை வந்து இப்படி பிடிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இது மாதிரி அர்த்த மச்சேந்திராசனம் செய்யறதுக்கு நிறைய வந்து பயிற்சிகள் இருக்கு. இப்போ இந்த பகுதியில ஒரு 2 பயிற்சி மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய பயிற்சிகளை வந்து அடுத்தடுத்த பகுதிகளை பார்க்கலாம். இதே முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியை சந்திக்கலாம்.